உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க சார்பாக தான் நிற்கிறாருங்க. சரிங்களா? நீங்க சுய கௌரவமா வாழலாம். தேவன் உங்க கௌரவத்துக்கு எந்தவித கெடுதலும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க, உங்க சார்பில் தான் நிற்பாங்க, உங்க பட்சத்தில் வந்து நிற்பாங்க. எந்த மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே சாதகமாக பண்ணி கொடுப்பாரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அவங்களால எந்த தீமையும் செய்ய முடியாது. தேவன் உங்கள் பட்சத்தில் தான் இருப்பார். நீங்கள் ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மற்றதெல்லாம் தேவன் பார்த்து பாருங்க. நீங்கள் உங்கள் சுய கௌரவமாக நீங்கள் வாழ முடியும். எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் எதுவும் செய்ய முடியாதுங்க. தேவன் உங்கள் பக்கத்தில் இருப்பார். எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது? அதே மோசமான ஆளுங்களை எவ்ரிடே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மனிதர்களோடு நான் வாழ வேண்டியதாக இருக்குது. நரகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்க்கறது அது நரகமாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஒவ்வொரு நொடியும் உங்கள் பக்கத்தில் தேவன் இருப்பார். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அவங்கள பார்க்க வேண்டியதாக இருந்தால் கூட ஒவ்வொரு நொடியும் தேவனும் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அதனால் பரலோகமே உங்கள் பக்கத்தில் வந்து இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. தேவன் உங்கள் கூட ஒவ்வொரு நொடியும் இருப்பார். ஒவ்வொரு செகண்டும் தேவன் இருப்பதினால் ஒரு மினி பரலோகம் இருக்கும் உங்கள் கூட. கவலைப்படாதீங்க, யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாதுங்க. தேவன் பத்திரமா பார்த்துப்பாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மொர்தெகாய் ஆமான என்ற பெரிய மந்திரியை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இவன் ஒரு சிறு வேலை, சின்ன வேலையில் இருந்தான். பெரிய மந்திரியை எவ்ரிடே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இவன் வந்து வணங்கி நமஸ்கரிக்கலை, வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆமான் மந்திரிக்கு பயங்கர கோபம் வருது. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் நமஸ்கரிக்கிறாங்க. இந்த சாதாரண காவலாளி என்னை நமஸ்கரிக்க மாட்டேங்கிறான், வணங்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் மொர்தெகாய்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, தைரியமாக இருந்தான். நான் தேவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் வணங்கி நமஸ்கரிப்பேன் அப்படின்னு இருந்தான். 2 பேருமே ஆடினாங்கங்க. மொர்தெகாய் மட்டும் லேசுப்பட்டவன் இல்லை, அவனும் ஆடதான் செய்தான். என் கூட தேவன் இருக்கார், என் கூட தேவன் இருக்கான்னு அவன் ஆடினா. இங்கே நம்ம ஆமான் இருக்கான்ல பெரிய மந்திரி, அவன் எப்படி ஆடினா? என் கூட ராஜா இருக்காரு, அகாஸ்வேரு ராஜா இருக்காரு, 127 நாட்டுக்கும் ராஜா, அவர் என் பட்சத்தில் நிற்கிறாருன்னு அவன் ஒரு சைடு ஆடினா. நம்ம மொர்தெகாய் அவனும் ஆட்டம் போட்டான். என் கூட பரலோகத்தின் தேவன் என் கூட இருக்காரு. யாருங்க கடைசியில் வெற்றி பெற்றது? மொர்தெகாய் தான். உங்கள் பக்கத்தில் பரலோகத்தின் தேவன் கூட இருக்காரு. அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் சுய கௌரவமாக வாழ முடியும். உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க. சின்ன வேலையா, சின்ன வியாபாரமா, ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று செய்கிறீங்களே, சுய கௌரவமாக வாழ்வீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் நொடிக்கு நொடி, செகண்டுக்கு செகண்டு தேவன் இருப்பார். கூட இருந்து உங்களை பாதுகாத்துப்பார். யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. நிம்மதியாக வாழணும், சுய கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக உங்கள் பிள்ளைங்களோடு நொடிக்கு நொடி கூட இருப்பீங்க. யாரும் எந்த தீமையும் செய்ய முடியாது. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாக்குவதாக.
சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கே அனுப்புங்க, அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். வருஷத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் வருஷத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு திரும்பவும் வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முழிச்சவங்க கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.